ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தியாகத்தையும் தியாகம் செய்தல். இன்று பாப்தாதா யாரை சந்திக்க வந்திருக்கிறாங்க, அதை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்று அநேக புஜங்களுடைய தந்தை தன்னுடைய புஜங்களை, அதாவது எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறாங்க. எத்தனை விசேஷ சகயோகி ஆத்மாக்கள்! தந்தையினுடைய வலதுகரமாகி ஒவ்வொரு காரியம் செய்வதிலும் எப்பொழுதும் தயார் நிலையில இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. பாப்தாதா சேவைக்கான வழிகாட்டுதலினுடைய சமிச்சை கொடுத்தாங்க. மற்றும் வலது கரம், அதாவது விசேஷ புஜங்கள், அதாவது கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள், ஆம் பாபா, நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எப்பொழுதும் சொல்றாங்க. தந்தை ஏ குழந்தைகளே அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் ஆம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விசேஷ புஜங்களை தந்தை பார்த்துட்டு இருக்கிறாங்களா. நாலாபுறங்களிலும் இருக்கின்ற விசேஷ புஜங்களிடம் இருந்து சொல்லுங்கள் பாபா, இப்பொழுதே பாபா, வந்துட்டேன் பாபா அப்படின்னு குழந்தைகளுடைய இந்த வார்த்தைகளைத்தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைகளின் இனிமையான தாலாட்டு பாப்தாதா கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்குது. தந்தையும் அந்த குழந்தைகளை, நெருக்கமான குழந்தைகளே, உண்மையான குழந்தைகளே, உலகின் அலங்காரமாக இருக்கும் குழந்தைகளே, மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குறவர், மாஸ்டர் வரமளிக்கும் வள்ளல் குழந்தைகளே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அழைக்கிறாங்க. இன்று பாப்தாதா அந்த மாதிரி குழந்தைகளுடைய பெயரை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. எந்த மாதிரி மாலை உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க பாபா. சின்ன மாலையா அல்லது பெரிய மாலையான்னு கேட்குறாங்க. மேலும் அந்த மாலையில உங்கள் அனைவருடைய வரிசை எண் எங்கே இருக்கும்? இறுதி முடிவினுடைய மாலையை பற்றி கூறிக்கொண்டிருக்கல, தற்சமயம் அந்த மாதிரி வலது கரங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. தற்சமயத்தினுடைய வரிசை எண்களை சுலபமாக வரிசைப்படுத்த முடியும் தான் இல்லையா? மாலையினுடைய வரிசை எண்ணை எண்ணிக்கிட்டே பிரம்ம பாபா ஒரு விசேஷமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இன்றைய முக்கியமான விஷயம் வலது கரம், அதாவது சகயோகத்தினுடையதாக இருந்தது. இந்த சகயோகத்தினுடைய விஷயத்தின் மேல் இல்லறத்துல இருந்தும் இல்லற உணர்வுல இருந்து விலகி இருக்கக்கூடிய, உலகிய விவகாரங்கள்ல இருந்தும் ஆன்மீக விஷயங்களின் மீதும் எப்பொழுதும் கவனம் வைக்கக்கூடிய அந்த மாதிரி விலகி இருக்கும் மற்றும் தந்தையின் பிரியமான விசேஷ குழந்தைகளின் விசேஷத்தை பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. வாயுமண்டலத்தின் அக்னியின் வெப்பத்துல இருந்தும் விலகிய நிலை, அந்த மாதிரி அக்னியால் தாக்கப்படாத குழந்தைகளை பாப்தாதா பார்த்தாங்க. இன்று அந்த மாதிரி இரட்டை பங்கை செய்யும் குடும்பத்துல ஆன்மீகத்தினுடைய பங்கை செய்யக்கூடிய குழந்தைகளின் மகிமை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. இரட்டை பங்கை செய்பவர்களுடைய ஒரு விசேஷம் வர்ணனையானது. அந்த மாதிரி ஆசையற்ற குழந்தைகள் அநேகர்கள் இருக்கிறாங்க. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சுகத்துக்கான சாதனத்தை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்க்க முடியும். ஆனால் சாதாரண உணவு அருந்துறாங்க, சாதாரணமாக நடந்துக்கிறாங்க மற்றும் சாதாரணமாக வாழறாங்க. முதல்ல ஆன்மீக சேவையினுடைய விசேஷ பங்கை தனது சம்பாத்தியத்தில் இருந்து எடுக்கிறாங்க. குடும்பத்தினுடைய காரியம், உலகிய இல்லறம், உலகிய சம்பந்தம் தொடர்பை வைத்து நடந்து கொண்டும் தன்னுடைய விசால புத்தியினுடைய காரணமாக கோபப்படுத்துவதும் இல்லை.
மேலும் ஈஸ்வரிய சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விசேஷ பங்கை ரகசியம் தெரிந்து நடந்து கொள்பவராகி எடுத்து விடுறாங்க. இந்த விசேஷத்துல கோபியர்களும் குறைந்தவர்கள் இல்லை. குடும்பத்துல தன்னை ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தந்தையுடன் வியாபாரம் செய்வதில் ஃபுல் பார்ட்னர். அந்த மாதிரி குப்தமான கோபிகைகளும் இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. அந்த மாதிரி உண்மையான உள்ளம் படைத்த பரந்த மனமுடைய கோபிகைகளும் இருக்கிறாங்க அப்படின்னா பாண்டவர்களும் இருக்கிறாங்க. இந்த அந்த மாதிரி குழந்தைகளுடைய பெயரை எண்ணிக்கிட்டு இருந்தோம் என்று சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி சிக்கனம் செஞ்சு ஆன்மீக காரியத்துல பரந்த மனதோடு ஈடுபடுத்துறாங்க. தன்னுடைய ஓய்வு நேரத்தையும் தனது ஓய்வுக்காக பயன்படுத்தாம பணத்தினுடைய ஒரு பங்கு இருந்த போதிலும் 75% ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுத்துறாங்க மற்றும் ஒரு கருவியாக இருந்து குடும்ப காரியங்களை செய்கிறாங்க. அந்த மாதிரி தியாகம் நிறைந்த குழந்தைகள் எப்பொழுதும் அழியாத பாக்கியம் நிறைந்தவங்க. ஆனால் அந்த மாதிரி யுக்தி நிறைந்து பங்கை செய்கிறவங்க அதிகமான எண்ணிக்கையில் இல்லை. விரல் விட்டு எண்ணுபவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இரட்டை பங்கை செய்யும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களினுடைய மகிமையும் அவசியம் வர்ணிக்கப்பட்டதுங்கிறாங்க. 2வது நம்பர்னுடைய குழந்தைகளும் இருந்தாங்க, செய்யவும் செய்கிறாங்க. ஆனால் 2ஆம் நம்பராக ஆயிடுறாங்க. இதே குப்த தானம் மகாதானம். குப்த மகாதானினுடைய விசேஷம் தியாகத்தினையும் தியாகம் செய்வது. உயர்ந்த காரியத்தின் பலனாக என்ன கிடைச்சிருக்குதோ அது அனைவர் மூலமா மகிமை செய்யப்படும். பிரத்யட்ச பலன் சேவாதாரிக்கு மகிமைக்குரிய உயர்ந்த ஆசனம் கிடைக்குது, மதிப்பு மரியாதையினுடைய ஆசனம் கிடைக்குது. இந்த சித்தி அவசியம் பிராப்தி ஆகுது. ஏன்னா இந்த சித்திகள் பாதையில் வரும் சின்ன சின்ன தங்குமிடங்கள், இது இறுதி இலக்கு கிடையாது. ஆகினால இதை தியாகம் செய்தவராகி பாக்கியம் நிறைந்தவராக ஆகுங்கிறாங்க பாபா. இதைத்தான் மகா தியாகி அப்படின்னு சொல்றது. இப்போதான் சேவை செஞ்சீங்க, அதனுடைய பலனை உடனே அந்த நேரமே அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா சேமிப்பு ஆகிறது கிடையாது. அந்த அற்ப காலத்தினுடைய சித்திகள் செய்யும் காரியத்தினுடைய பிரதட்ச பலனின் ரூபத்தில் அவசியம் பிராப்தி ஆகும். ஏன்னா சங்கம யுகம் பிரத்யட்ச பலன் கொடுக்கும் யுகம். எதிர்காலத்திலோ அனாதி நியமப்படி கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் சங்கம யுகம் வரதான யுகம். இப்போ செஞ்சீங்க உடனே இப்போதே கிடைக்கும். ஆனால் இந்த நேரமே சாப்பிட்டுடாதீங்க. இதை பிரசாதம் அப்படின்னு புரிஞ்சு அனைவருக்கும் கொடுங்க. அல்லது தந்தையினுடைய எதிரில் போக் வச்சிரு. பிறகு ஒன்றிற்கு பல மடங்கு சேமிப்பாயிடும். அப்படி வியாபாரம் செய்யறதுல திறமை நிறைந்தவர்கள் ஆகுங்கிறாங்க பாபா. வெகுளியாக இருக்காதீங்க. கேட்டீங்களா? இதுதான் 2ஆம் நம்பர். நல்லது. 3ஆம் நம்பரை பற்றியும் கேட்பீங்களா? 3ஆம் நம்பர் சேவையில் சகயோகிகளாக குறைவாகத்தான் ஆகிறாங்க. ஆனால் ஆசனத்தை முன்பு மாதிரியே பெற விரும்புகிறாங்க. அனைத்து பொக்கிஷங்களையும் தனது சௌகரியத்துக்காக அதிகமாக ஈடுபடுத்துவாங்க. முதல் நம்பர் ஒருவரினுடைய பெயரால் செய்பவர்கள் மற்றும் சிக்கனமாக இருக்கிறவங்க. 2ஆம் நம்பர் சம்பாதிக்கிறவங்க மற்றும் உடனேயே சாப்பிட்றாங்க. 3வது நம்பர் சம்பாத்தியம் குறைவு மற்றும் சாப்பிடுவது அதிகம். மற்றவர்களுடைய சம்பாத்தியத்தையும் சாப்பிடுவாங்க. அவங்க கொண்டு வாங்குங்கள் மற்றும் சாப்பிடுங்கள் என்ற அந்த மாதிரியானவங்க. உயர்ந்த ஆத்மாக்களுடைய பாக்கியத்தின் பங்கு தியாகம் நிறைந்த குழந்தைகளின் பிரத்யட்ச பலன். அப்படி அனைத்து பிராப்திகளையும் தியாகம் செய்பவராகி தியாகம் செய்கிறாங்க. ஆனால் 3ஆம் நம்பரை சேர்ந்தவங்க அவங்களுடைய பங்கையும் இவர்களை ஸ்வீகாரம் செய்திடுறாங்க. சம்பாதிக்கிறவங்க இல்லை, சாப்பிடுவர்களாக மட்டும் இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால நம்பர் 1 குழந்தைகள் சுமையை இறக்கக்கூடியவங்க. ஆனால் அவர்கள் சுமையை ஏற்றுபவர்கள்.
ஏன்னா தன்னுடைய உழைப்பின் சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி சாப்பிடும் குடிக்கும் ஆத்மாக்களையும் பார்த்தோங்கிறாங்க பாபா. 3வது எண்ணில் இருப்பவர்களை பற்றி இப்போது கேட்டீங்களா? நான் யார் என்று இப்போது யோசிங்க. நல்லது. இருந்தாலும் இன்றைய ஆன்மீக உரையாடல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த ஒருவரின், அதாவது பாபாவினுடைய பெயரால் சிக்கனமாக இருக்கும் குழந்தைகளை அடிக்கடி மகிமை செய்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சரி பாபா, வந்தேன் பாபா என்று சொல்கிறவங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய தியாகத்தையும் தியாகம் செய்து மற்றவர்களையும் வாக்கியம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் பாப்தாதாவுடன் உயர்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் சேவையில் அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தக்கூடிய, அந்த மாதிரி குப்த தானம் செய்து பெரிய பங்கை எடுத்துக்கொள்ளும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ராஜஸ்தான் குரூப்புக்கு சேவை வளர்ச்சி அடைவதற்காக விசேஷ சமீட்சை மட்டும் திட்டம். ராஜஸ்தானிலும் ராஜ சிம்மாசனத்தில், அந்த ராஜ சிம்மாசனத்தினுடைய ஸ்தானத்தை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க. அப்படி ராஜ சிம்மாசனத்தின் ஸ்தானத்தில் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இந்த முழு வருடத்தில் என்னென்ன புதுமை செஞ்சீங்க? மகா தீர்த்தம் செய்வதற்காக யாத்ரிகர்களின் என்னென்ன புதுமை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. மகா தீர்த்தம் செய்வதற்காக யாத்ரிகர்களுடைய பார்ட்டியை கொண்டு வந்திருக்கீங்களா? உலகிய யாத்திரையிலும் குழுவை உருவாக்கி அழைத்து செல்வாங்க. முழு ரயிலையும் நிரப்பி அழைத்து செல்வாங்க. அப்படி ராஜ சிம்மாசனத்தில் அமர்றவங்க இந்த மகா தீர்த்த யாத்திரைக்கு எத்தனை யாத்ரிகர்கள் அழைத்து வந்திருக்கீங்க? ராஜஸ்தானுடைய ராஜ சிம்மாசனத்தினரின் ராஜஸ்தானினுடைய ராஜ சிம்மாசனத்தினரின் முக்கிய ஸ்தானமான தலைநகர்லேருந்து எத்தனை பேரை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? பஸ்ஸை நிரப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? அல்லது ராஜஸ்தானில் யாத்ரீகர்கள் இல்லவே இல்லையா? என்ன நினைக்கிறீங்கன்னு பாபா கேட்குறார். யாத்ரீகர்கள் இல்லையா அல்லது வழிகாட்டிகள் தயாராகவில்லையான்னு கேட்குறார். ஒருவேளை இவங்க அனைவருமே வழிகாட்டுகள் என்றால் யாத்ரீகர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? அப்படி யாத்ரீகர்களை கொண்டு வருவீங்களா அல்லது உங்களை மட்டும்தான் கொண்டு வருவீங்களான்னு கேட்குறாங்க பாபா. இந்த வருடம் திட்டம் போடுவீங்களா அல்லது அடுத்த வருடமான்னு கேட்குறாங்க. நல்லது. ஏதாவது புது திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா? எப்படி ஜெய்ப்பூர் அகில உலக புகழ் வாய்ந்த ஸ்தானமாக இருக்குதுன்னா, இதுவரையிலும் யாருமே செய்யாத ஏதாவது ஒரு விசேஷ சேவையை அவசியம் செய்யுங்க. முக்கியமான இடத்துல மிக அழகான நல்ல பெரிய போர்டு வைங்க. இதை செய்ய முடியும் இல்லையா? அந்த போர்டு அங்கு வந்து போகும் அனைவருடைய பார்வையில் படுற மாதிரி மிக ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதனுடைய அலங்கரிப்பு மற்றும் அதில் இருக்கும் விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கணும். விரும்பாட்டினாலும் அதை அவசியம் அனைவரும் பார்க்கணும். அந்த வாசகங்களையும் அந்த மாதிரி உருவாக்குங்க. அதை படித்து அனைவரும் இதை செய்யணும். இங்கே செல்லணும் என்கிற எண்ணம் வரணும். அந்த மாதிரி போவோர் வருவோர்களுக்கு செய்தி கிடைத்து கொண்டிருக்கட்டும், விலாசமும் இருக்கட்டும், மேலும் அங்கே வருவதற்காக விசேஷ அழைப்பும் இருக்கட்டும். அந்த மாதிரி குறைந்த வார்த்தைகளில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வாசகத்தை உருவாக்குங்கிறாங்க பாபா. மேலும் போர்டு எப்படி இருக்கணும் என்பதையும் திட்டம் போடுங்க. அதன் மூலம் அநேகருக்கு செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி முக்கியமான இடத்துல போர்டை வைங்க. அதற்காக செலவானாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. இதை இப்பொழுது செய்து காண்பீங்க. ஏதாவது புது கண்டுபிடிப்பு இருக்கட்டும்
அது விரும்பாவிட்டாலும் கூட அனைவருடைய அகல விரிந்த பார்வையில் செல்லணும். அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்க. விலாசம், ஃபோன் நம்பர் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கணும். அழைப்பிதழும் இருக்கட்டும். பிறகு ஏதாவது ஒரு விசேஷ ஆத்மா விழித்தெழுந்து விடும். எந்த இடத்துல அனைவரும் வந்து போவாங்களோ, அனைவருடைய பார்வை எங்கே செல்லுமோ அந்த இடத்துல ஏதாவது செய்யுங்க. ஆனால் அது அந்தளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதை பார்க்காமல் யாரும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு இருக்கணும். நல்லது. இன்னொன்று என்ன செய்வீங்க? ஏதாவது விசேஷ ஆத்மாவை ஒவ்வொரு மாதமும் அவசியம் யாத்திரை செய்விக்கணும். அந்த மாதிரி லட்சியத்தை வைங்க. பஸ்ஸை நிரப்பி வராவிட்டாலும் இருவரையாவது அவசியம் அழைச்சிட்டு வரணும். முடியும் இல்லையா? அந்த மாதிரி அனைவருக்கும் செய்தியை சொல்வதற்கு பொறுப்பாளர் ஆகிற மாதிரி ஏதாவது விசேஷ ஆத்மாவை அழைச்சிட்டு வாங்க. அனைத்து சாதனமும் இருக்குது. செய்யக்கூடியவங்க செஞ்சாங்க அப்படின்னா சுலபமாக ஆயிடும். ஒரு தடவை தொடர்பு வச்சு பிறகு விட்டுடாதீங்க. அடிக்கடி தொடர்பை வைத்துக்கொண்டே இருங்க. அந்த மாதிரி தொடர்பை வைக்கிறவங்க சொல்வதை கேட்காதவர்களாக இருக்க மாட்டாங்க. எனவே என்ன செய்வீங்க? நான் செய்யணும் அப்படின்னு எப்பொழுதும் நினைங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க. இந்த விஷயத்தை யார் முதல்ல செய்வாங்களோ அவங்க அர்ஜுனன் அப்படிங்கிறாங்க பாபா. என்னை பார்த்து பிறரும் செய்வாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நான் செஞ்சேன் அப்படின்னா அனைவரும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிங்கிற இந்த பாடத்தை அனைவரும் படிச்சுக்கணும். இதில் மற்றவர்களை பார்க்காமல் தன்னை மைதானத்தில் கொண்டு வாங்க. நல்லது. உங்களை பொறுத்தளவில் சரியாகத்தான் இருக்கீங்க. ஆனால் சேவையிலும் நம்பர் 1ஆக ஆகணும். சேவையிலும் முழு மதிப்பெண்களை பெறணுங்கிறாங்க பாபா. நல்லது. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. டீச்சர்களுக்கு இரட்டை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. 2 மடங்கு ஏன் கிடைக்குது அப்படின்னா அநேகர்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஆசிரியர் அப்படின்னா எப்பொழுதும் மற்றவர்களுடைய சேவைக்காக வாழறாங்க. ஆசிரியனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தனக்காக இன்றி சேவைக்காக இருக்குது. எப்பொழுது மாஸ்டர் ஆசிரியர் மற்றும் உண்மையான சேவாதாரி தன்னுடைய ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்காக இருக்குது அப்படிங்கிற லட்சியத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான மாஸ்டர், ஆசிரியர் மற்றும் சேவாதாரி எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருப்பாங்க. வாழ்வதே சேவைக்காக, போவதும் வருவதும் பேசுவதும் நினைப்பதும் அனைத்துமே சேவைக்காக இருக்குது. ஒவ்வொரு நரம்பிலும் சேவையினுடைய ஊக்கம் மற்றும் உற்சாகம் நிரம்பி இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா. எப்படி நரம்புகளில் ரத்தம் போகுது அப்படின்னா வாழ்க்கை இருக்குது. அந்த மாதிரி சேவாதாரி அப்படின்னா ஒவ்வொரு நரம்பிலும், அதாவது ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வினாடியில் சேவையினுடைய ஊக்கம், உற்சாகத்தினுடைய ரத்தம் நிரம்பி இருப்பதாக இருக்கட்டும். நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரிகள் தான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. குட் நைட் சொன்னீங்க என்றாலும் சேவை, குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாலும் சேவை. அதில் தன்னுடைய சேவை இயல்பாகவே நிரம்பி இருக்குது. இப்படிப்பட்டவரை தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. சேவாதாரியினுடைய கனவு கூட எதுவாக இருக்கும்? சேவைக்கானதாக இருக்கும். கனவிலும் கூட சேவை செஞ்சிட்டே இருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரியானவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சேவாதாரிகளுக்கு லிஃப்ட்டும் மிகப்பெரியது. நீங்கள் அநேக உலகிய பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கீங்க. இங்கேயே ஜீவன் முக்தி நிலையினுடைய பிராப்தி இருக்குது. சேவாதாரியினுடைய அர்த்தமே பந்தன் முக்து, ஜீவன் முக்து. எத்தனை எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளிலிருந்து விடுபட்டுட்டீங்க. மேலும் ஆன்மீக பொறுப்பு கூட தந்தையினுடையது. இதிலிருந்து விடுபட்டுட்டீங்க. சேவை மட்டும் செஞ்சீங்க மற்றும் முன்னேறி செல்லுங்க. பொறுப்புக்கான சுமை இல்லை. யாருக்காவது எதன் சுமையாவது இருக்குதா? சென்டரினுடைய சுமை இருக்குதா என்ன?
சென்டரை நடத்துவதற்கான சுமை இல்லையா? மாணவர்கள் எப்படி அதிகரிப்பாங்க என்ற கவலை இல்லையா? இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம். அப்படின்னா சுமையாகத்தான் இருக்குது இல்லையா? வெற்றி எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, எப்போ நீங்கள் நான் கற்பிப்பவன் அல்ல, ஆனால் தந்தையினுடைய நினைவு மூலம் அவங்களே படிப்பாங்க என்று எப்பொழுது புரிஞ்சிருக்கீங்களோ அப்போ தான். நான் படிப்பிப்பவன் என்று நினைச்சிங்க அப்படின்னா அவர்களால் படிக்க முடியாது. தந்தையிடம் சுமையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகினால் இதிலிருந்தும் கவலையற்றவர்களாக இருக்கணுங்கிறாங்க பாபா. எந்த அளவு நீங்களே லேசாக இருப்பீங்களோ அந்த அளவு சேவை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் மேலே ஏறிக்கொண்டே இருப்பீங்க. அதாவது முன்னேற்றத்தை அடைந்துக்கிட்டே இருப்பீங்க. நான் எனது என்று வந்துவிடுது அப்படின்னா அது சுமையாயிடுது, மேலும் கீழே வந்துடுறீங்க. ஆகையினால இந்த சுமையில் இருந்தும் கவலையற்றவராக இருக்கணும். நினைவினுடைய போதையில் மட்டும் எப்பொழுதும் இருங்க. தந்தையோடு இணைந்திருப்பவராக எப்பொழுதும் இருந்தீங்க அப்படின்னா எங்கு தந்தை இணைந்திருக்கிறாங்களோ அங்கு சேவை என்ன பெரிய விஷயம்? சேவை கண்டிப்பாக நடக்கும். இதனுடைய அனுபவிகள் தான் நீங்கள் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அப்படி ஆசிரியர் அப்படின்னா சேவாதாரிக்கு இதுவும் லிஃப்டாக ஆயிடுச்சு இல்லையா? நினைவில் இருங்க, மேலும் பறந்துக்கிட்டே இருங்க. சேவை செய்வதற்கு கருவியாக இருக்கீங்க. செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கிறார் என்று இருக்கிறது என்றால் லேசாகவும் இருப்பீங்க, மேலும் வெற்றி அடைபவராகவும் இருப்பீங்க. ஏன்னா எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம் இருக்குது. நல்லது. பாப்தாதா தன்னை போன்றவர்களை பார்த்து குஷி அடைகிறாங்க. நீங்கள் மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குறவங்க, பாக்கியத்தை உருவாக்குபவரை நினைவு செஞ்சு அநேகர்களினுடைய பாக்கிய ரேகையை போடுறவங்க, திருப்தியானவராகவோ எப்பொழுதும் இருக்கவே இருக்கீங்க. அதை கேட்பதற்கான அவசியம் இருக்குதா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாஸ்டர் ஆசிரியரிடம் இதை கேட்பது கூட அவமரியாதையாக ஆயிடும். நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கீங்க, மேலும் எப்பொழுதும் இருப்பீங்கிறாங்க பாபா. நல்லது. மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானினுடைய மேலா முடிவடைந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த நாளும் நாடகத்தில் பதிவாகி கொண்டே இருக்கிறது. மீண்டும் எப்பொழுது வரும்? ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் அதனுடைய மகத்துவம் இருக்குது. சங்கம யுகமே மகத்துவமான யுகம், மகான் ஆவதற்கான யுகம் மற்றும் மகானாக ஆக்குவதற்கான யுகம். ஆகையினால சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடிக்கும் மகத்துவம் இருக்கு. சங்கம யுகத்தில் ஆசிரியர் அதாவது சேவாதாரி ஆவதற்கும் மகத்துவம் இருக்குது. இல்லறத்தில் இருந்து கொண்டு விலகி இருப்பதற்கும் மகத்துவம் இருக்குது. கோபியர்கள் ஆவதற்கும் மகத்துவம் இருக்குது. மற்றும் பாண்டவர்கள் ஆவதற்கும் மகத்துவம் இருக்குது. அனைத்திற்கும் அதனுடைய மகத்துவம் இருக்கு. ஆனால் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியருக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் அனைவரும் வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: ஞானத்தினுடைய பாயிண்டை தினமும் மீண்டும் படித்து சமாதான தீர்வு சொரூபமாக ஆகக்கூடிய துக்கமற்ற ஊரின் மகாராஜா ஆகுக. துக்கமற்ற ஊரினுடைய மகாராஜாவாக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய பாயிண்டை தினமும் மீண்டும் படித்து சமாதான சொரூபமாக தீர்வு சொரூபமாக ஆகணும் அப்படின்னு. ஞானத்தினுடைய பாயிண்ட்டுகள் டைரியில் மற்றும் புத்தியில் இருக்குது. அதை தினமும் மீண்டும் படியுங்க. மேலும் அவற்றை அனுபவத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் சுலபமாகவே சமாதானம் செய்ய முடியும். ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற சுத்தியலினால் பிரச்சனையுடைய கல்லை உடைப்பதில் நேரத்தை இழக்காதீங்க. நாடகம் என்ற வார்த்தையின் நினைவு மூலம் உயரம் தாண்டுதல் செய்து முன்னேறி செல்லுங்க.
மீண்டும் இந்த பழைய சமஸ்காரங்கள் உங்களுடைய தாசனாக ஆகிவிடும். ஆனால் முதல்ல மகாராஜாவாக ஆகுங்க மற்றும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது. ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.